ஒரு செழிப்பான புல்வெளியில நெறைய ஆடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதில ஒரு ஆடு அதோட வேலிக்கிட்ட மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. இத பார்த்துட்டு இருந்த ஒரு நரி வந்து அந்த வேலிக்குள்ள தலை எந்த அளவு வருமோ, அந்த அளவு தலைய விட்டு புல்லு சாப்பிட்றதுக்கு பார்த்த மாரி பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த ஆடு போய் கேட்டுச்சு, "என்ன பண்றீங்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "இல்ல எனக்கு எலசான புல்லுனா பிடிக்கும். அத சாப்பிட்றது தான் நான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே, "நீங்க மாமிசம் தானே சாப்பிடுவீங்கன்னு சொன்னாங்க எங்க அம்மாவும், அப்பாவும். ஆனா நீங்க புல்லு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றீங்க." "இல்ல நான் வெஜிடேரியன் நரி. நான் புல்லு தான் சாப்பிடுவேன்னு" சொல்லி அந்த நரி சொல்லுச்சாம். உடனே இந்த ஆடு என்ன பண்ணுச்சு, "ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். மலைக்கு அந்த பக்கத்துல நல்ல புல்வெளி இருக்கும். நல்ல இளம் புல் அங்க இருக்கும். நான் கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அந்த வேலிய தாண்டி ஆடு வெளியில வந்த உடனே, அந்த நரி வந்து அத சாப்பிட்டுடுச்சாம். வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, "என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள். உன் தாயின் போதகத்தை தள்ளாதே." நம்மள சுத்தி இருக்கிற எல்லா ஆபத்துக்கள் பத்தியும் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஆனா அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற நம்ம பேரண்ட்ஸ், இல்ல நம்மள நல்வழியில நடத்துறவங்க யாராவது ஒரு வார்த்தைய சொன்னாங்கன்னா, அது என்ன ஏதுன்னு கேட்டு, அந்த நல்வழியில நடக்கும்போது நம்ம அறியாத ஆபத்துகள்ல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக் கொள்ள முடியும். காட் பிளெஸ் யூ.